எனக்கு எப்போவுமே ஒரு டவுட். ஹீரோயின் மட்டும் ரொம்ப அழகாவே பொறப்பாங்களா? அவங்க ஸ்கின் எல்லாமே ஒயிட்டா இருக்குமா? அவங்களுக்குன்னு எதுவுமே ஒரு மூஞ்சில ஒரு தழும்போ, இல்ல எதுவுமே இருக்காதா? அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். அவங்க ஏகப்பட்ட சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி அவங்க ஸ்கின்னை மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு. நான் என்னுடைய ஸ்கின்னை மெயின்டெயின் பண்ணுறது எமோலினின்ற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும்தான். அது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பழைய சோறுக்கு கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சேமியா பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒரு ஆர்டர் இருந்தது. 4 கேஜிக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ரசமும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகிறதுக்குள்ளே ரைஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த குட்டி பையனுக்கு தான் பர்த்டேன்னு தெரியாது. இவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு இவன் வீட்டுக்கு வர வரைக்கும் இவனுக்கு தான் பர்த்டேன்னு தெரியாது. லாஸ்ட்டில் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் இருக்க முடியல. ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு வந்தான். அவன் மொபைலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். சரி அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு டேய் பாய் சொல்லனா இப்போது நான் உன் கேக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாருங்கள் எப்படி ஆக்ஷன் கொடுக்குறாரு.